இவ்ளோ நாள் செழியும் கூட தான் வாழ போறேன்னு நினைச்சிட்டு திடீர்னு எப்படி மம்மி வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன். நீங்க அதை கேட்கவே இல்ல. என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு புரியவே இல்ல. நான் வேற என்னதான் செய்ய முடியும்? எனக்கு வேற வழி தெரியாம தான் இப்படி பண்ண மம்மி. சரி ஜெனி, சத்தியமா சொல்றேன், இனிமே உன்னை வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாங்க ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத ஜெனி. என்னால இதெல்லாம் யோசிக்கவே முடியல. நானும் உங்களை கெஞ்சி கேக்குறேன் மம்மி, உங்க ஈகோக்காக என்ன எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு செழியன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பாக்யா ஆண்டி சொல்லிட்டாங்க. அவங்க அதை பண்ணி வைப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் வேற எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். ப்ளீஸ் மம்மி. ஜெனி, அவ இஷ்டப்படியே இருக்கட்டும் ஜோசப். அவ ஏதாவது செஞ்சுக்கிட்டானா என்னால தாங்க முடியாது. ஜெனி இல்லாம என்னால இருக்கவே முடியாது ஜோசப். சத்தியமா இருக்க முடியாது. கொஞ்சம் விட்டுருந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. மரியம், ஜோசப், அழாத. டேய், வண்டி நிறுத்துடா. என்னம்மா? இப்போ நடந்ததெல்லாம் உண்மையாடா? கனவெல்லாம் இல்லையே? என்னம்மா இப்படி கேக்குற? அப்படி இல்ல, ஜெனி செத்து போறேன்னு சொன்னது, நாம அவ வீட்டுக்கு போனது, இதெல்லாம் உண்மைதானடா? எல்லாம் உண்மைதாம்மா. என்னாச்சு உனக்கு? நான் அவகிட்ட உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஏண்டா அப்படி சொன்ன? அப்பதான் ஜெனி கதவை திறப்பேன்னு சொன்னாமா. ஆமால, அதுக்காக நானே முடிவெடுத்து அப்படிலாம் சொல்லலாமா? ஐயோ, வீட்ல இருக்கிறவங்க என்னடா சொல்லுவாங்க? உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? உங்க பாட்டி? ஐயோ, நினைச்சாலே படபடப்பா இருக்கு. அம்மா, உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? செழியா, வீட்டுக்கு போக வேண்டாம்டா. அப்புறம் நாம வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் சொன்னா என்ன கொன்னுடுவாங்கடா. அம்மா, நான் பேசுறேம்மா. நீயா? நீ பேசுறியா? போடா. என் வாழ்க்கை தானே, நான் பேசுறேம்மா. அப்படியே பேசிட்டு போற பாரு. அங்க நடந்ததெல்லாம் திரும்ப இப்ப யோசிச்சாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நானா அப்படி பேசினேன்னு இருக்குடா. ஐயோ, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேற சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இத போய் நான் வீட்ல சொன்னா என்ன முதல்ல வீட்ல இருந்து போக சொல்லிடுவாங்க. என்னடா பண்றது இப்போ? அம்மா, அப்படிலாம் நடக்காதுமா. எப்படிடா? எப்படி நான் அப்படி சொன்னேன்? அம்மா, சிச்சுவேஷன் அந்த மாதிரிமா. நீ சொல்லலனா நானே ஜெனி கிட்ட சொல்லிருப்பேன். உன்னை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிருப்பேன். சொல்லிட்டு என்கிட்ட தானே வந்து நின்னுருப்ப. அம்மா, நான் பேசுறேம்மா. நல்லா பேசுன போ. வண்டி எடுறா. கடவுள் தான் என்ன காப்பாத்தணும். சத்தியம் பண்ணா செய்யணும் இல்லம்மா. அப்புறம் நீ சத்தியம் பண்ணதெல்லாம் செஞ்சிருக்கியாமா?
இல்ல சும்மா அந்த நேரத்துக்காக சொல்லுவியாமா? ஓ, என்ன செக் பண்றியா? நல்ல ஆளுடா நீ. வாக்கு கொடுத்தா செய்யணும்னு சொல்ற இல்ல? அதானே? ஆமா. டேய், வாமா, நான் இருக்கேன்ல. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன், நீ பாரு எப்படி பேசிட்டு இருக்கேன்னு. உட்காரு. இன்னைக்கு என்ன ஆக போறனோ தெரியலடா. ஏங்க டிவி ஆனே ஆக மாட்டேங்குது, ஏதாவது ரிப்பேரா இருக்குமோ? ஏண்டே அதுல பேட்டரி போயிருக்கும் பாரு. ஓ, பேட்டரி போயிருந்தா பாக்கியா மாத்தி வச்சிருக்கலாம்ல. பேட்டரி மாத்துறதுக்கெல்லாம் மருமக வருவாள? மா, நான் கிளம்பட்டுமா? இரு பாக்கியா வந்ததுக்கு அப்புறம் போலாம். ஏன் பாக்கியா வீட்ல இல்லையா? இவர் இப்படிதான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேப்பாரு. அவதான் வீட்ல இல்லையே. இருந்தா அடுப்பங்கரைக்கு இங்கேயும் நடந்துட்டுல இருப்பா. அக்கா எங்கேயோ வெளியில போயிருக்கீங்கயா? எங்க போயிருக்கா? அதான் தெரியலங்க. செழியனை கூப்பிட்டுக்கிட்டு கொல்லப்புறத்துல தீ பிடிச்ச மாதிரி திடுதுப்புன்னு ஓடினா. அப்ப போனவ இன்னும் வீடு வந்து சேரல. எதுவும் சொல்லாமல போனா? சொல்லாம தான் போனா. எங்க போறேன்னு கேட்டதுக்கு இந்தா வரேன்னு சொல்லிட்டு போனா. இது வரைக்கும் வரல. சரியா? நம்ம எங்க போனோன்னு எதுவும் சொல்லாத. சரிம்மா. ஆமா. என்ன பாக்கியா இவ்ளோ நேரம்? எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? கோயிலுக்கு அத்தை. கோயிலுக்கா? நம்ம கோயிலுக்கு தானடா போனோம். ஆமா பாட்டி, கோயிலுக்கு தான் போனோம். கோயிலுக்கா திடுதுப்புன்னு கிளம்பி போனீங்க? ஆமா அத்தை, கோயிலுக்கு இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். அது அங்க விளக்கு பூஜை இருந்துச்சு, மறந்தே போயிட்டேன். திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. செழிய வீட்ல இருந்தானா, அதான் வண்டியில போனோம் அத்தை. ஓ சரிம்மா. கோயிலுக்கு போனோம்னு சொன்னல்ல, பிரசாதம் எங்க? பிரசாதம் பிரசாதம் செழியா, பிரசாதம் எங்கடா? ஆமா, பிரசாதம் எங்கம்மா? டேய், நான் உன்னை கேட்டா நீ என்ன கேளு. நான் உன் கையில தானே கொடுத்தேன். அது என்னடா அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியா? ஆமாமா, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் போல. ஐயோ, பாருங்க அத்தை, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான். பிரசாதத்தை வச்சுட்டு வந்துட்டீங்க சரி. ஆனா நெத்தியில விபூதி எங்க? ஐயோ, பைக்ல வந்தோம்ல அத்தை, காத்துல அழிஞ்சு போச்சு. ரெண்டு பேருக்குமா அழியுது? பாக்கியா, நீ பொய் சொல்ற. கோயிலுக்கு போறவ ஏன் திடுதுப்புன்னு ஓடுன? அதுவும் செழியனை கூட்டிட்டு எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டியே? இல்ல அத்தை, எழில் இல்லல்ல, அதனாலதான் செழியனை கூட்டிட்டு போனேன். இல்லடா? எதுவும் பிரச்சனை இல்லையே, கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தீங்க? ஆமா மாமா. சரி சரிம்மா. என்னால இன்னும் நம்ப முடியலையே. பாக்கியா, எனக்கு சுள்ளுன்னு ஒரு காப்பி கொடுமா. பாக்கியா, எனக்கும் சூடா காஃபி கொண்டு வா. சரிங்க அத்தை. செல்வி வா. சரியா? பாட்டி, இதோ வந்துடுறேன் பாட்டி. டேய், ஏதோ சரியில்லைங்க. ஏய், எல்லாத்துலயும் உனக்கு சந்தேகம் தான். உங்ககிட்ட போய் சொன்னேன் பாருங்க.
அக்கா அக்கா ஏக்கா நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னது பொய் தானே? எனக்கு அப்பவே தெரியும். சரி எங்கக்கா போயிட்டு வந்தீங்க? ஏக்கா இவ்வளோ டல்லா இருக்க? அட என்னன்னு தான் சொல்லேன். என்கிட்டயே மறைக்கிற பாத்தியா? ஜெனி செடியனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தா. அந்த பொண்ணு வர கத்திய கையில வச்சுக்கிட்டு 1 மணி நேரத்துல வரியா இல்ல செத்து போயிடவான்னு கேக்குறா. ஆ, அவ பாட்டுக்கு எதையாவது எழுதி வச்சுட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டானா செழிய மேல தானே பழி வரும். ஆமாக்கா அதைத்தான் நானும் யோசிச்சேன். செழிய மேல பழி வர்றது ஒரு பக்கம், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா நம்மளால தாங்க முடியுமா? இந்த கல்யாணம் நடந்தாலும் சரி இல்ல நடக்கலனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன புள்ள நம்ம புள்ள மாதிரி தானே. ஏக்கா இந்த வீட்டில் இருக்கவங்கள வச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? நான் இந்த வீட்ல இதெல்லாம் எப்படி சொல்லி எப்படி சம்மதிக்க வச்சு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு எனக்கு புரியாம இருக்குடி. வாய்ப்பே இல்லக்கா. நீ போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிரு. இங்க பாருமா, நீ உயிரோட இருக்கணும்னு தான் சொன்னேன். சத்தியத்தெல்லாம் மறந்துட்டு நீ சந்தோஷமா இரு. என்னால சத்தியத்தை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிருக்கா. என்ன விளையாடுறியா? நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், எப்படிடி சொல்ல முடியும்? சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவோ சத்தியம் பண்ணியிருக்கோம், அதையெல்லாம் காப்பாத்திக்கிட்டா இருக்கிறோம். என் புருஷன் கூட தான் டெய்லி சத்தியம் பண்றாரு இனிமேல் குடிக்க மாட்டேன்னு. அந்த ஆளு டெய்லி தான் குடிச்சிட்டு வர்றாரு. நான் என்ன செத்தா போயிட்டேன்? ஏய், அந்த கதை வேற இந்த கதை வேறடி. அந்த பொண்ணு திரும்பவும் ஏதாவது பண்ணிக்கிட்டானா? பேசாம அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கா. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, இனிமேல் உங்கள் பொண்ணு ஏதாவது பண்ணா நீங்கள் தான் பொறுப்பு, கவனமாக பார்த்துக்கங்கன்னு சொல்லிடு. வேற என்னக்கா பண்ணுறது? என்னடி நீ எனக்கு மேல இப்படி பேசுற? ஏக்கா உன் வீட்டாளை பற்றி தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியலடி, குழப்பமா இருக்கு. ஏக்கா கேட்ட எனக்கே தலை கிரு கிருங்குது. இப்போ அவங்ககிட்ட சொன்னா அவ்வளவுதான். சரிக்கா இரு, நான் சுஜாமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். அந்த அம்மா 1 மணி நேரம் உட்கார வச்சு பேசும். அந்த நேரத்துக்கு 2 வீட்டில் வேலை செஞ்சிடலாம். நான் போய் வேலை செஞ்சுட்டு வர்றேன். நீ பதட்டப்படாம பேசாம இரு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், யோசிப்போம். நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? செடியனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? பாட்டி ரிமோட் என்கிட்ட கொடுங்க. சின்ன பிள்ளை மாதிரி நீ அவ கூட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்க. விஜய் சூப்பர்ல நல்ல படம் போடுறான் பாரு, அத வை. நான் மாத்திரம். சரி போடு. எல்லாருக்கும் வணக்கம். 1990ல் மெட்ராஸ் வியாசர்பாடி பகுதியில் கிருஷ்ணப்பன் பெரிய பணக்காரராகவும் ஜனங்க மத்தியில் மரியாதையான ஆளாகவும் இருந்தார். இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு கருணாகரன். 2 பேருமே மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியில பெரிய பாக்கியா, இந்த ஒரு ஏரியாவே black tea. தரேங்க. திடீர்னு சில பிரச்சனையால இவங்க இருந்த கட்சி 2ஆ உடைய. நல்லா இருக்குல்ல? டேய் தாத்தா வாடா பேரண்டி, எங்க போன? நல்ல அருமையான படம் போடுறான் பாரு, வந்து உட்கார்ந்து பாரு. பாக்குறேன் தாத்தா. செமையா இருக்கு பாரு. அக்கா ஆ, சொல்லிட்டியா? நீ இன்னும் போலியா? பேச்ச மாத்தாத. சொல்லிட்டியா இல்லையா? இல்லடி. உண்மையிலே சொல்லலையா? நீ இந்த வீட்ல தானே இருக்க, நான் எங்க சொன்னேன்? ஏக்கா சாப்பிட்டு முடிச்சது சொல்றேன்னு சொன்னேன்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாங்க. சொல்லிருக்கா? பயமா இருக்கு செல்வி. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அங்க சொல்லிட்டு
வீட்டில் சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? போக்கா. சொல்றேன்டி, சொல்லாம எப்படி இருக்க முடியும்? சொல்றேன். போக்கா போய் சொல்லு. விரட்டாத, இருடி. போக்கா தைரியமா போய் சொல்லு. ம். சீக்கிரம் போக்கா. போக்கா. சூப்பர்ல. என்னங்க, என்னங்க. அம்மா சொல்லுமா. ம், ம். இரு. என்ன அம்மாவும் பிள்ளைய மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு ஏதோ சிக்னல் காட்டிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல பாட்டி. ஆ கோபி, இன்னைக்கு பாக்கி என்ன பண்ண தெரியுமா? காலையில வீட்ல இருந்தவ பேய் பிடிச்ச மாதிரி திடீர்னு செழியனை கூட்டிட்டு ஓடுனா. எங்க போறேன்னு ஒண்ணுமே சொல்லல. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்தா. கொஞ்ச நேரம்னா ஒரு 2-2.5 மணி நேரம் இருக்கும். திரும்ப வந்தவ கோயிலுக்கு போனேன்னு சொல்றா. ஏய், அதான் சொன்னால ஏதோ விளக்கு பூஜை மறந்துட்டேன் அதான் ஓடனேன்னு. இது ஒரு பெரிய விஷயம் உன் மாவன்ட்ட போய் வத்தி வச்சிட்டு இருக்கியா? டேய் எழிலு, எப்பவுமே உன் அம்மா உன்னதானே கோயிலுக்கு கூட்டிட்டு போவா? ஆமா. இன்னைக்கு செழியனை கூட்டிட்டு போயிருக்கா. என்னன்னு பாத்துக்கப்பா. அம்மா ஏமா? டேய், நீதான் வீட்ல இல்லையே, அப்புறம் எப்படிடா கூட்டிட்டு போக முடியும்? ஏய், தீபாவளி தான் வந்துட்டு போயிடுச்சுல, அதுக்கப்புறமும் சரவடியா கொளுத்தி போடுற. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. ஆளப்ப என்னக்கா இப்படி சொதப்பிட்ட? சொல்லாம வர்ற, இப்படி பண்ணிட்டியக்கா? காலையில சொல்லிடுவேண்டி, பயமா இருக்கு எனக்கு. அக்கா, நீ சொன்னேனா என் காதார கேட்டுட்டு சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு போவேன்ல. ஏய், இதுக்கும் நீ வீட்டுக்கு போறதுக்கும் என்னடி சம்பந்தம்? நேரமாச்சுன்னா கிளம்பு. அதுக்கு இல்லக்கா, உன் வீட்டுல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இல்லைன்னா வீட்டுக்கு போய் எனக்கு தூக்கமே வராது. ஓ, உன் மேல உள்ள அக்கறையில தானக்கா சொல்றேன். பெருசா அக்கறை. போடி. போக்கா போய் சொல்லு. சும்மாருடி. டேய், எவ்வளவு நேரம் டிவி பார்க்கறது? டைம் ஆகுதுல்ல, படுத்து தூங்குங்க. எனக்கு டயர்டா இருக்கு, நான் மாடிக்கு போறேன். வாங்க போவோம். அக்கா, எல்லாரும் கிளம்புறாங்க, இதான் சாக்கு. போ போ போய் சொல்லு. சும்மாருடி, எனக்கு பயமா இருக்கு. போய் சொல்லு. போய். என்னங்க? என்ன பாக்கியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. சொல்லுமா. ஏமா, காலையில இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், உன் முகம் வாட்டமாவே இருக்க. ஏன், ஏதாவது பிரச்சனையா? பாக்கியா, என்னன்னு சொல்லு. அது அது அத்தை இப்போ சொன்னாங்களே, நான் காலையில கோயிலுக்கு போனேன், திடீர்னு கிளம்பி போனேன்னு.
நான் கோயிலுக்கு போலங்க. அப்போ எதுக்கு கோயிலுக்கு போனேன்னு போய் சொன்ன? எங்க போன? சொல்லு. ஜெனி வீட்டுக்கு அத்தை. ஜெனி வீட்டுக்கா? ஆமாங்க. நீ எதுக்கு அங்க போன? நீ 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வரலன்னா செத்து போயிடுவேன்னு ஜெனி செழியனுக்கு ஒரு வீடியோ அமிச்சா. செழி அதை காமிச்ச உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அதான் அத்தை, அவசரமா நாங்க ஓடணும். அப்படியே போட்டுன்னு விட்டுருக்க வேண்டியதானே?